மரியாதை வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பிறால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம். ஒவ்வொரு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள், ஜெபமாலை பற்றிய விஷயங்களை இந்த தொடரில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் மரியணி கணப்போர் சேனலில். இந்த தொடர்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அதனால் உங்களுக்கு வசதியாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்களும் இருக்கும். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் அந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அன்பானவர்களே, ஜெபமாலை மாதா கொடுத்த மிக வல்லமையான ஆயுதம். இதற்கு பைபிளில் ஆதாரம் கிடையாது, நீங்கள் சும்மா இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு மாதாவுடைய எதிரிகள், ஜெபமாலையுடைய எதிரிகள் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி உண்மையல்ல. ஜெபமாலை பற்றி பைபிளில் நிறைய இடத்துல மறைமுகமாக குறிப்புகள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. அதை தான் நம்ம ஒவ்வொன்றா இந்த கடந்த ஒரு 2-3 வீடியோவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே போல் பைபிளில் ஜெபமாலை பற்றி இருக்கின்ற ஒரு மறைபொருளான வசனம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னால் ஜெபமாலை சொல்கிறேன், ஆனால் மனசு அங்கெங்கேயோ அலைப்பாயுது, என்னுடைய கற்பனையெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, ஜெபமாலை நான் சொல்கிறேன், ஆனால் தியானித்து என்னால் சொல்ல முடியல, ஏதோ கடமைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இப்படி ஒன்று. இதெல்லாம் குறையெல்லாம் போக்குறதுக்கு அருமையான ஒரு வழி, மாதா சொல்கிற வழி தான். அதுவுமே ஜெபமாலை தியானம் அப்படின்ற ஒரு பகுதி இந்த வீடியோவில் தொடரிலே உங்களுக்கு வரப்போகுது. ஜெபமாலை பற்றி ஒவ்வொரு தேவரகசியத்தை பற்றியும் தியானிக்க சொல்கிறாங்க மாதா. அப்படி எப்படி தியானிக்கிறது அப்படின்றதுக்கு பைபிள்லேருந்தே நமக்கு வசனங்களோட இந்த தியான ஜெபமாலை உங்களுக்காக வரப்போது. தொடர நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. சரி, ஜெபமாலை பைபிளில் இல்லை அப்படின்றதுக்கு எதிராக இருக்குது, குறிப்புகள் இருக்குது, மறைபொருளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தீய ஆவி சவுலை பிடிக்கும் போதெல்லாம் தாவீது யாழை எடுத்து மீட்டுவார். அதனால் சவுல் தேறி ஒருவாறு நலம் பெறுவார். தீய ஆவி அவரை விட்டு நீங்கும். மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது, ஜெபமாலை பற்றிய குறிப்பு தான். அப்போ 2-3 விஷயங்கள் இதில் இருக்குது பாருங்க. பின்பு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தீயாவி சவுலை பிடிக்கும் போதெல்லாம். அப்போ கடவுள் ஒரு தீயாவியை சவுலுக்கிட்ட அனுப்புகிறார். நமக்கும் அதே மாதிரி நடக்கும். நம்மை சோதிக்கும் வாய்ப்பை பிசாசுக்கு கடவுள் கொடுக்குறாரு. யோபுவை சோதிச்சார் இல்லையா, அதே மாதிரி பிசாசு தான் சோதிச்சிச்சு. அதே போல் நமக்கும் சோதனைகள் வரும். அப்போ கடவுளால் அனுப்பப்பட்ட தீயாவி சவுலை பிடிக்கும் போதெல்லாம் தாவீது யாழை எடுத்து மீட்டுவான். அப்போ என்ன ஆகும்னா, தாவீது அந்த நேரத்தில் சவுல் பக்கத்தில் இருக்கிறப்ப யாழை எடுத்து மீட்டுறார். அவர் ஜெபமாக பாடியிருக்கலாம், அல்லது அந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம், எதை வேணாலும் செஞ்சுருக்கலாம். என்ன செஞ்சார், என்ன பாடினார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் யாழை எடுத்து மீட்டுகிறார். அப்போ அதனால் சவுல் தேறி ஒருவாறு நலம் பெறுவார், தீயாவி அவரை விட்டு நீங்கும். இப்போ யாழை எடுத்து மீட்டின உடனே சவுலை பிடிச்சிருந்த தீயாவி போயிடும், அவர் நலம் பெறுகிறார். முக்கியமான ஒரு கருத்தை இதில் கடவுள் நமக்கு வச்சு தரார். எதுக்குமே, அதாவது ஒரு புனிதமில்லாத ஒரு பொருள் தான் அந்த யாழுங்கிறது. அது மனுஷன் கண்டுபிடிச்சது. அதை எடுத்து மீட்டால் அந்த தீயாவி அவரை விட்டு போகுது. அப்போ இந்த ஜெபமாலைக்கு எவ்வளவு வல்லமையை கடவுள் கொடுத்துருப்பார். ஜெபமாலைக்கும் பேய்களை ஓட்டுகின்ற வல்லமையை கடவுள் தந்திருக்கார். இதை நம்ம எடுக்கிறப்ப பேய் நம்மிடம் வராது. கடவுள் தான் அனுமதிக்கிறார் நம்மளை சோதிக்க சொல்லி. அதனால தான் நமக்கு ஜெபமாலையே வேண்ட முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறவங்களுக்கு எல்லாம் காரணம் இதுதான். பிசாசு நம்மை சோதிக்கும், அது கடவுளால் அனுப்பப்பட்டது தான். அது கூட பைபிள் வசனப்படி. அப்போ பார்த்திங்கன்னா ஜெபமாலை சொல்ல மாட்டோம், ஆர்வமாக சொல்ல மாட்டோம். தூக்கம் வரும், கொட்டாவி வரும், அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு தள்ளி போடுவோம். அது சொன்னாலும் அல்லது ஒரு பக்தி உணர்வோடு சொல்லாமல் இருக்கும். இத்தனைக்கும் காரணம் அந்த தீயாவிதான். தொடர்ந்து தாவீதை போல் அந்த யாழை எடுத்து எப்படி மீட்டினானோ தாவீது, அதே போல் நாமும் இந்த யாழ்,
இதுவும் ஒரு யாழ் தான். இது ஒரு பாடல் தானேம்மா. இது மாதாவுக்கு கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு அருமையான பாடல் தான் இது. இந்த ஜபமாலைங்கிறது ஒரு அருமையான ஜபம், பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை கொண்டது. இதை எடுக்கணும், நாம் தொடர்ந்து எடுக்கணும். அதுதான் முக்கியமே. நம்ம விட்டுடுறோம், அப்படியே விட்டுறோம், ஜபமாலை பக்தி இல்லாமல் போயிடும். ஆனால் இதை எடுத்து தைரியத்தோடு மன உறுதியோடு தொடர்ச்சியாக முயற்சி செய்து நம்ம இதை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை அந்த சாத்தான் சோதிக்காது. நம்ம அந்த மாதிரி ஜபமாலை தள்ளி போட மாட்டோம். அன்பார்களே, இது ஜபமாலைக்கு அவ்வளோ வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கார். எப்படி யாழை எடுத்து மீட்டும் போது சவுளை பிடித்திருந்த தீயாவை போணுச்சோ அதே போல தான் ஜபமாலை எடுக்கின்ற பொழுதும் தீயாவை ஓடுது. சாமிநாதர் ஜபமாலையை பக்தியை பரப்புறப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த தொடரில் பரப்புறப்ப பேய் பிடித்த மனிதனை ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவன் பேய் ஓட்டுறபடி சாமிநாதர்கிட்ட கேட்டுறாங்க. அவர் என்னன்றாரு, எல்லாரும் சேர்ந்து ஜபமாலை ஜபிக்கலாம், இவன்ட்டு இருக்கிற பேய் ஓடும் அப்படிங்கிறார். ஜபமாலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 153 மணி ஜபமாலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அருளறை மரிய ஜபத்துக்கும் ஒரு பேய் அவங்ககிட்ட இருந்து நெருப்புத்தணல் ரூபமாக ஓடுது. அந்த பேய் ஒரு சாட்சியை சொல்லிட்டு போகுது. நீங்களாம் வேண்டுற இந்த ஜபமாலை மாதாவோடைய பேரை சொல்லி வேண்டுறீங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு மணியும் என் தலையில் சம்மட்டியால் அடிக்குது, என்னால் முடியல. அதனால் இதை பிதாவாகிய கடவுள் உங்களுக்கு சொல்கிறார் அப்படின்றது பிசாசு. அப்போ பேய்களை ஓட்டுகின்ற சக்தியை இந்த ஜபமாலைக்கு கடவுள் தரார், மாதா தராங்க. எப்படி யாழை கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தினாரோ அதே போல் தேவத்தாய் இதை பயன்படுத்துகிறாங்க. இதை ஒரு கருவியாக பிசாசை ஓட்டுவதற்கு. அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்வோம். மாதாவுடைய தூதராக இருந்து ஜபமாலை பக்தியை பரப்புவோம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.